ஒரு படத்துக்கு டயலாக் எவ்வளோ ரொம்ப முக்கியங்கிறது வந்து, அது ஒரு ஒரு கிரியேட்டரோட பென்லயும், அவருடைய ஹார்ட்லயும் தான் இருக்கு. 2ம் மிக்ஸ் ஆக போம்போது, ஹார்ட்லருந்து அது வந்து இங்க்கா இல்லாம, அந்த உயிர் வந்து எழுத்து துளியா வந்து வரும்போது மட்டும் தான் வந்து, பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ நீங்க "செவன்ஜி ரெயின்போ காலனில" பார்த்தீங்கன்னா, ஹீரோவ புடிச்சு அவங்க அப்பா அடிச்சிட்டுருப்பாரு. ஸோ அப்ப சொல்லுவாரு, "இ 23 வருஷமா வந்து உன்னைய தோள்ல தூக்கிட்டு இருக்கேன்டா, வலிக்குது." ஸோ அந்த டீ கடையில நின்னு அடிக்கிறியே தம்மு, அதெல்லாம் உன் அப்பனோட ரத்தம்டான்னு சொல்லி சொல்லுவாரு. இட்ஸ் அன் மெஸ்மரைசிங் கிளாசிக் டயலாக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சதுரங்க வேட்டை படத்தில ஒருத்தங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னு சைக்காலஜிக்கல் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அதில ஒரு இடம் வரும். அந்த கிளைமாக்ஸ்ல வந்து அங்கங்க சொல்லிட்டே இருப்பாரு. நான் சொல்ற உண்மையில வந்து பாதி உண்ம, பாதி பொய். நான் சொல்ற ஒரு விஷயத்தில பாதி உண்ம, பாதி பொய் இருக்கும்னு. நட்டி அவர்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூமன் சைக்காலஜி. ஒருத்தங்க நம்மளோட பழகுறாங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்டபுளா நம்ம அவங்களோட பழக முடியுங்கிறத வந்து இந்த டயலாக்க வச்சே ஒருத்தங்கள வந்து அனலைஸ் பண்ண முடியும். நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க.